Hello friends, welcome to Gomathi's kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுற மாதிரியும் அதே மாதிரி சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரியான வெங்காயம் தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கு பாத்தீங்க அப்படினா நீங்க 20 ல இருந்து 30 நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாலும் கெட்டே போகாது. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த தொக்கு செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி எல்லாம் வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு இந்த சைஸில் உள்ள தக்காளி நான் 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். வேக வைக்க போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெந்ததுக்கு அப்புறமா. இப்போ மெஷரிங் கப்பில் 3 கப் தண்ணியில் 3 தக்காளி நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ மிதமான தீயில் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தக்காளியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். தக்காளி எடுத்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இதே தண்ணியை நம்ம தொக்கு செய்கிறப்ப நம்ம அதில் ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த தக்காளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுனதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிடுங்க. உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த காம்பு பகுதியில் கெட்டியமாக ஒன்று இருக்கும், அதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா அது அரைப்படாது. இப்போ தொக்கு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதில் கடுகும் சீரகமும் நல்லா பொரியணும். உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக செவக்கணும். ரொம்ப செவந்து வர வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸில் உள்ள வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நைஸாக நறுக்கினதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீளமாக மெஷரிங் கப்பில் நமக்கு 2 கப் அளவுக்கு இருக்கும். நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா வதங்கி அந்த தொக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுருண்டு வதங்கி வரணும். தீயை மிதமாகவே வச்சு வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வதங்கி இந்த அளவுக்கு வந்துடணும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச தக்காளியை மிக்சியில் அரைக்க சொன்னோம் இல்லையா, அதை அரைச்ச விழுது இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். தீயை மிதமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் மசாலா பொடியெலாம் சேர்க்கலாம். இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். மல்லித்தூள் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 டேபிள் ஸ்பூன். நீங்கள் எந்த அளவுக்கு மிளகாத்தூள் எடுக்கிறீங்களோ அதே அளவு மல்லித்தூள் எடுத்துக்கணும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தீயை மிதமாகவே வச்சு நல்லா வதங்கி சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் இந்த அளவு உள்ள புளி, அதாவது சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளியை கரைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நான் திக்காக பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 கப் வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த தக்காளி தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் புளி இந்த தக்காளி தண்ணியில் கூட நீங்கள் கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. நம்ம புளி தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த வெல்லம் போடுறப்ப உங்களுக்கு அந்த சுவையை அதிகப்படுத்தி காட்டும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். இது வதங்கிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதே மாதிரி அளவுகளோட இந்த தக்காளி தொக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.